Hello friends, welcome back to Smart Days of Hari channel. நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குக்பி மெட்ராஸ் 65. ஸோ அவங்களோட ஒரு சிக்கன் 65 நம்ம செஞ்சு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இந்த மெட்ராஸ் 65 அப்படிங்கிற அவங்களோட மசாலா வாங்கியிருக்கோம். அது 50 கிராம் சிக்கன் எடுத்துப்போம். இந்த மெட்ராஸ் 65 அப்படிங்கிறது வந்து நீங்கள் பன்னீரோட கூட செய்யலாம், ப்ரான்ஸோட கூட செய்யலாம், இல்லை நீங்கள் ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் வெஜிடபிள்ஸ் கூட வச்சு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஸ்வலாக நீங்கள் சிக்கன் வாங்குறீங்க, மீன்ஸ் சிக்கன் சில்லி சிக்கன் மாதிரி வாங்குறீங்க, இல்லை சிக்கன் 60 வாங்குறீங்க அப்படின்னா கலருக்காக கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க. பட் இவங்க வந்து 0 ஆர்டிஃபிஷியல் கலர், 0 ஆடட் ப்ரிசர்வேட்டிவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே இன்க்ரீடியன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டெய்ன்ஸ் பெர்மனன்ட் நேச்சுரல் கலர் அண்ட் ஆடர் நேச்சுரல் ஃப்ளேவர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆனால் ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே ஆட் பண்ணல அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு விஷயமா குக்டிலேருந்து நான் பார்க்குறேன். ஸோ இப்போ வந்து இதில் 50 கிராம்ஸ் இது வாங்கியிருக்கோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 நம்பர்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே வந்து 225 கிராம்ஸ் வந்து 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இந்த நோட்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரே ஒரு பேக்கெட்டை மட்டும் நீங்கள் 250 கிராம்ஸ் to 500 கிராம்ஸ் வரைக்கும் சிக்கனை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. விச் மீன்ஸ் இது வந்து நீங்கள் 1 கிலோ வரைக்கும் நீங்கள் செய்ய போறீங்கனாலும் கூட ஆட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க பிராண்ட் தரப்புன்னு சொல்கிறாங்க. பட் எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் 250 கிராம் சிக்கனுக்கு இதுலேருந்து ஒரே ஒரு பேக்கெட் மட்டும் தான் எடுத்து போட போகிறேன். எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸ்மெல்லு அந்த சிக்கன் 65 செய்யும்போது ஒரு ஸ்மெல் அந்த ஒரு லெவலுக்கு இருக்குது. இதில் போட்டிருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. ஐ மீன் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் இதில் ஆட் பண்ணுங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. பட் அவங்க வீடியோவில் வேறு மாதிரி பண்ணியிருந்தாங்க. இதில் போட்டதுக்கப்புறம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க வீடியோ பிரகாரம் நம்ம போயிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் தான் இப்போ இதில் லைட்டாக வாட்டர் மிக்ஸ் பண்ண போகிறோம். கறி மிக்ஸ் 50 gram this. Sorry, 50 ml. ஸோ 50 ml வாட்டர் மிக்ஸ் பண்ணால் போதுமாவா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1 hour மேலே மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதில் நாங்கள் சால்ட்டு எதுவுமே எக்ஸ்ட்ராவாக எதுவுமே ஆட் பண்ணல. ஜஸ்ட்டு அவங்களோட அந்த மசாலா மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம செஞ்சிட்டோம். உங்களுக்கு கலர் பார்த்தாலே வித்தியாசம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப ரெட்டாக இருக்குது. ஸோ யூஸ்வலாக சென்னையில் இப்படி தான் செய்வாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் இந்த ஸ்மெல்லும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ்வலாக சாப்பிட்ற சிக்கன் 65 சில்லி சிக்கன் மாதிரி அந்த ஸ்மெல் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகுது. இதில் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. அகைன் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம எக்ஸ்ட்ரா எதுவுமே ஆட் பண்ணல. ஜஸ்ட்டு அதை மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி போட்டிருக்கோம், அவ்வளோதான். ஐ மீன் மேரினேட் பண்ணி டீப் ஃப்ரை பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஸோ யூஸ்வலாக நீங்கள் வாங்குற சிக்கன் 65 அந்த ஒரு டேஸ்ட் இது கொடுக்குமா அப்படின்னு நான் சொல்ல முடியாது. இது டேஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. உங்களுக்கு ஒரு புது சிக்கன் 65 செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மசாலா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மேபி இவங்க இந்த நேச்சுரல் கலர் அந்த நேச்சுரலான இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் யூஸ் பண்ணனால மேபி இந்த டேஸ்ட் இருக்குதா அப்படின்னு எனக்கு தெரியல. இது நல்லா இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், நல்லா இருக்குது. இதை நீங்கள் வித்தியாசமாக ஏதாவது சிக்கன் 65 ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அரௌண்ட் ஒரு 87 ருபீஸ் தான் வருது. ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு சிக்கன் மசாலா வாங்குறதுக்கு கார்ன்ஃப்ளவர் அந்த ரைஸ் ஃப்ளவர் அதெல்லாமே வாங்கி நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதுக்கு இதை வாங்கி ஜஸ்ட் ஒரு 89 ருபீஸில் நீங்கள் 1 kg ஆஃப் சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுக்க முடியும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிட்டா மறக்காம லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த குக்டி யாராச்சும் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க.